நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இதனுடைய 836வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், ஒரு 3-4 நாளாக நம்ம பெரியவா தரிசனம் சப்ஜெக்டை பார்க்கல. சரி, இன்றைக்கி பேசிடுறார். சரி, அவரை பற்றி தான் பேச போகிறோம். இதுலேருந்து அடுத்து நான் சொல்ல போகிறேன். நம்மளுடைய முதல் கடமை, அதான் ஃபஸ்ட்டு டாபிக். அதுக்கு போட்ட படம் இதுதான். அதாவது, சின்னஞ்சிறிய சூட்சமான தர்மங்களை எல்லாம் நான் மறந்து விட்டோம். நமக்கு உணவு தருபவனுக்கு நல்லபடி நிவேதனம் நடக்க வேண்டும், நமக்கு உடை தருபவனுக்கு நல்ல வஸ்திரம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனிக்க தவறுகிறோம். இப்பொழுது ஒரு ஊரில் யார் ரொம்ப அழுக்கு துணி கட்டி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் சுவாமி தான் என்று தெரிகிறது. நம் ஊர் கோவிலில் சுவாமியின் வஸ்திரம் சுத்தமாக இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்தினால் நம் மனத்தில் அழுக்கு போய்விடும். ஆலயம் தொழுவு சாலவும் நன்று, அரணை மறைவே, திருமாலுக்கு அடிமைஷை என்றெல்லாம் புண்ணிய மொழிகள் வழங்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் ஈஸ்வரன் கோவிலையும் பெருமாள் கோவிலையும் நல்ல நிலையில் வைத்திருப்பது வழிபாடு செய்ய நடக்க வேண்டும். இது நம் முதல் கடமை. இதில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அரியத்துறைக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நிறையா போகிறேன். ஈஸ்வரனுக்கு ஒரு அழுக்கு வேஷ்டியாக கட்டியிருந்தது. மாலை கூட இல்லை, கிடையாது. ஏதோ ஒரு புஷ்பம், நந்தியாவட்ட புஷ்பமும் ஒரு மஞ்சள் தங்க அரளி போட்டிருந்தா. அம்பாளுக்கு வரும்போது அம்பாள் அழுக்கு புடவை தான் கட்டியிருந்தது. ஒரு காட்டன் அம்பாள் ஒரு வஸ்திரம் கட்டிட்டு. அப்போ ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. ஸோ அந்த வருஷம் சிவராத்திரிக்கு என்னால் பெருசாக வாங்கி தர முடியல. ஒவ்வொரு வஸ்திரம் தான் வாங்கி போனேன். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் ஃப்ரம் தி பீப்புள். 4 காலத்துக்கும் வாங்கித்து வஸ்திரங்கள்லாம். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகி ஊர் எல்லா தெய்வத்துலேருந்து எல்லாருக்கும் சிப்பந்திகளுக்கெல்லாம் வேஷ்டி புடவை எல்லாம் வாங்கிக்கிறோம். சிவராத்திரிக்கெல்லாம் 3-4 லட்சம் ரூபா ஆகும். எல்லா செலவும் பார்த்தா அது நடக்காது. எப்படின்னா, நம்ம முனைப்பு இருக்கணும். அதாவது நம்ம வாங்கிக்கிறோம், பட்டு புடவை வாங்கிக்கிறா, இது வைக்கிறா, இந்த இது வாங்கலாம், போத்தீஸ்க்கு போகலாமா, மெல்லிஸ் போகலாமா, சுந்தரி சில்க்ஸ் போகலாமான்ற. சுவாமிக்கு வஸ்திரம் முதல்ல வாங்கணும். தீபாவளி வரப்போகிறது, அதுக்கு அதே மாதிரி நவராத்திரி வரப்போகுதுன்னா அம்பாளுக்கு புடவை வாங்கணும். அந்த ஊரில் இருக்க அம்பாளுக்கு நவராத்திரி புடவை சாத்துங்க. ஸோ அதே மாதிரி ஏழை பெண்மணிக்கு வாங்கி கொடுக்கும். அதாவது இருக்கிற வாழை வைரத்தோடு போட்டு காரில் இறங்குற வாழைக்கு கூட வாங்கி கொடுத்து இப்போ ஒரு பிரயோஜனம் கிடையாது. பார்த்து வேலைக்காரியமாக கொடுத்துருவோம். குறைச்சியில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாளோ அவளுக்கு வாங்கி தரணும். ஸோ ஐ மேட் இட் எ ப்ராக்டிஸ் டு கிவ் லைக் தட் ஒன்லி, irrespective ஆஃப் கேஸ்ட் கிரேடு. கஷ்ட நிலைமையில் உட்காந்து செய்யணும் நம்ம. ஏன்னா அவளுக்கு ஒவ்வொரு வஸ்திரமே ஒரு சொத்தாட்டம் பாதுகாப்பான். எங்கள் அம்மா கடைசி காலத்தில் ஒரு 4-5 புடவை வச்சுருந்தா. வேணாண்ட ராஜா, இதுக்கடா திருப்பி வாங்குற புடவையே 9 புடவை தூக்கவே முடியலடா, அதனால 85 இயர்ஸ். ஸோ அப்போ புஷ்பம்மா உடம்பு ரொம்ப தளர்ந்து போய்டுறது. ஸோ அதுக்காக திருப்பி எனக்கு வாங்கி கூட சொல்லுவேன் நான். சாதாரண காட்டன் வேஷ்டி வாங்குவோங்க. இந்த பெருசு புளோ ஜெருகி எல்லாம் போட்டு வாங்கினா உடம்பு ஏன்னா யார் காமிக்க போகிறோம் ஜெருகி போட்டு. நம்ம சாதாரணமாக இருந்தால் போதும். ஒரு நல்ல சாஃப்டாக உடம்புல படுற பியூர் காட்டனாக இருக்கணும். அதுதான் மெயின். அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த நெடுக்கு ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாம் பெண்களை குறிக்கிறது, வெர்டிக்கல் லைன்ஸ் ஆணை குறிக்கிறது. இந்த மெர்ஜர் தான் துணியாகிறது. இதில் எத்தனை லைன்ஸ் இருக்கோ, ஒரு வஸ்திர தானம் பண்ணும்போது அத்தனை வருஷ காலம் சொர்க்கத்தில் ஜீவிதம் கிடைக்கும்னு இருக்கு. மனுஷாளுக்கு கொடுத்தால, அப்போ சாமிக்கு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இப்போ அரியத்துறையெல்லாம் போனால் நித்தியப்படி அம்பாள் புடவை கட்டுறா. முக்கியமான விசேஷங்களாக பட்டு புடவையே வாங்கி தரா எல்லாரும். ஈஸ்வரன் நல்ல அகலகலகமான பார்டர் போட்டுலாம் கட்டிகிட்டு இருக்கார். எனக்கு எதாவது நினச்சி பார்ப்பேன் நான். தோஸ் டேஸை அந்த காலத்துலாம் என்ன, இந்த மயில் கண் வேஷ்டின்றதுனால நூலில் தான் இருக்கும். அந்த இதெல்லாம் இந்த காடாத்தினி கலரில் இருக்கும், அன்பிளீச்டுவா. அது ஸோ சுவாமிக்கு வாங்கிடணும். சுவாமிக்கு வாங்கி 9 கஞ்சி 10 காரு, பெரிய லிங்கமாக இருந்தால் 10 காரு, கனபாடிகளாக இருந்தால் 10 காரு,
சாதாரண சின்ன சாமியாக இருந்ததுன்னா 9 கஜம் வாங்கி தரணும் ஈஸ்வரனுக்கு. அம்பாளுக்கு 6 கஜம் படம் போதும். 6 கஜத்தையே 9 கஜமாக கட்டுவாள். காட்டன் வாங்கி கொடுங்க. நல்லா பட்டையாக போட்டு இந்த ஷோலாப்பூர் துப்பட்டியாட்டம் வருது இப்போ புடவைகள்லாம். அது பட்டான்னு தெரியல, ஒரு புண்ணாகான்னு தெரியல, என்ன இந்த சில்க் அந்த சில்க்குன்ற எல்லாம் பாதி சிந்தட்டிக் தான். அதெல்லாம் வாங்காதவங்க. பியூர் காட்டன். இங்கே கடம்பூத்தி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, கூபம் பேர். 16 மீட்டரோ அவ்வளோ வாங்கி தரணும். துணி காடா துணி, லாங் கிளாத்து வாங்கி கொடுத்தா அவள் வந்து துவைச்சி உணக்கிடுவாள். அதை காத்தாலேயே காய வச்சு அபிஷேகம் ஆகும்போது அதுதான். அப்போ இந்த கஞ்சியெல்லாம் போய் கஞ்சி எடுத்து பஷ்டி தான் கட்டுவாள். அம்பாள் புடவையும் அப்படி தான். அங்கே ஸோ முதலே கொண்டு கொடுத்துட்டா அதை நினச்சி புழிஞ்சு காய வச்சுருவாள். ஸோ அந்த மாதிரி கோவில்லாம் இருக்குது. ஈவன் டுடே யூ ஷுட் நோ அபவுட் இட். அது ஸோ அதனால் ஆற்றுல நமக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த ஊர் சுவாமிக்கு முதல்ல கோவிலுக்கு போனால் தான் தெரியும் லட்சணம் சுவாமி இருக்கா, என்ன கட்டின்னு இருக்குன்னு தெரியும். ஸோ பார்த்து சுவாமிக்கு வந்து முதல்ல வாங்கி தந்துச்சுங்க. நம்ம குடும்பம் நல்லா க்ஷேமமாக இருக்கும். நமக்கு வஸ்திரங்கள்லாம் ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அன்னதானத்துக்கெல்லாம் காசு கட்டி அன்னதானம் பண்ணால் ஆற்றுல நமக்கு 3 வேளைக்கும் போச்சனம் கிடைக்கும். நிவேதனம் பண்ணணும் நித்தியப்படி. ஆற்று சாமியோ சரி, கோவில் சாமியோ சரி, நிவேதனம் காண்பிக்கிறேன். 3 வேளை குட்டிக்க போகிறேன்டா நான், இப்போ நீ பார்த்துக்குப்பா, நீ உன்னால் கிடைச்ச எனக்கு கிடைச்ச பதார்த்தம் அது, உன்னை காமிச்சிட்டு நான் சாப்பிட்றேன். நிவேதியாமின்னா காண்பிக்கிறது பொருள். ஆக்சுவலாக நீ சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லது. அவர் செய்வார், அவளோ அவனோ அம்மையோ அப்பனோ விஷயம் அதில் இருக்க எசன்ஸ். அதனால தான் சாதத்துக்கு பிரசாதத்துக்கும் வித்தியாசமே வருது. பிரசாதம் சொல்லும்போது அந்த கிரகிச்சுருவார் அந்த சத்தெல்லாம், அந்த இது வாசனை எல்லாம். ஸோ அது சாதம் வந்து பிரசாதமாக மாறிடுறது. ஸோ பூஜை பண்ணி நைவேத்தியானது சாமானையும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி உண்டான அந்த அது பதார்த்தத்தை சாப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்பணும். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. ஸோ இந்த முதல் கடமையாக வச்சுக்கும்போது, 2வது பிரார்த்தனையே முக்கியம். அதாவது சமுத்திரமாக இருக்க சுவாமி தான் ஆற்று ஜலம், குளத்து ஜலம், கிணத்து ஜலம், அண்டா ஜலம், குண்டா ஜலம், செம்பு ஜலம், உத்திரணி முதலை போன்றவர்கள் சக்தியை சிறு சிறு உருவங்களாக செய்து கொண்டு பலவித ஜீவ ஜந்துக்களாகி இருக்கிறார். இதில் மனிதனாகும் போது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கும், பாவ புண்ணியம் கடந்த நிலையில் தாமே ஆகிவிடவும் வழி செய்திருக்கிறார். மனிதனாகும் போது மனம் என்ற ஒன்றை கொடுத்து அதை பாவ புண்ணியங்களை ஈடுபடுத்தி பலனை அனுபவிக்க செய்கிறார். மனம் ஆடிக்கொண்டே இருக்கும் நிலையில் உள்ளதா நாம் எடுத்த எடுப்பில் பாவ புண்ணியம் கடந்த நிலையை அடைந்து அவரே நாம் என்று உணர முடியாது. ஆகவே அவரே நாம இருந்தாலும் அதை நம் அனுபவத்தில் உணர்வதற்கு அவரது அருள் அவர்களை பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. அவர் மிகப்பெரிய சுவாமி, நாம் அல்ப ஜீவன். அவர் மகா சமுத்திரம், நாம் உத்திரணி ஜலம் என்ற எண்ணத்தோடு பக்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றார். அடுத்தது ஔவையார். இது ஔவையார் இல்லை, பெரியவ ஔவையார் டாபிக். ஔவையாரை விட தமிழ்நாட்டுக்கு உபகாரம் செய்தவர் யாரும் இல்லை. 1000 காலமாக இருந்தும் இந்த தேசத்தில் ஒழுக்கமும் பக்தியும் இருந்து வந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஔவையார் தான். குழந்தைகளாக இருக்கும் பொழுது நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியையும் உண்டாக்கிவிட்டால் பின்பு அவை நிலைத்துவிடும். பசுமரத்தாணி போல் சொல்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனையோ மகாகவிகள் பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்கு தான். ஔவையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ குறைச்சல் இல்லை. அவள் ரொம்ப பெரியவள், ஞானி, யோக சாஸ்திரத்தில் கரை கண்டவள். ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக்க வேண்டும் என்று முக்கியமாக கவனம் வைத்து அவர்களுக்கு நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியும் போதனை செய்து பாடினார்.
அதாவது சொல்கிற ஆலயம் சாலமன் என்று கோவிலில் குடியிருக்க வேண்டாம், அதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையாவா? அடுத்தது அம்பாள் கிருபை. ஆன்ம சாதனை முதல்படியாக பூஜை, கோவில் வழிபாடு முதலியவை தேவைப்படுகின்றன. உலக நிலைமையிலேயே உழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் இவைதான் பரமாத்மாவை நினைக்க உதவும் சாதனங்களாகும். இந்த கட்டத்தில் சுவாமி கோவிலில் மட்டுமின்றி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். கோவிலில் மட்டுமின்றி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். நாமும் கூட அவரேதான் என்று நாம் உணராவிட்டாலும் பரவாயில்லை. மூல விக்கிரகத்தில் சுவாமி இருக்கிறார் என்று நினைத்து கோவில் தூணிலேயே நம் பிரசாத கையை துடைத்து விட்டு போந்தாலும் பாதகம் இல்லை. மூல விக்கிரகத்திலாவது சுவாமி இருக்கிறார் என்று பயப்பட்டு அங்கேயே கையை துடைக்காத அளவுக்கு வந்திருக்கிறோம் அல்லவா? சுவாமியின் இல்லவே இல்லை, சாமியே இல்லை என்று நினைக்காமல் ஓரிடத்தாவது சுவாமி இருக்கிறார் என்ற பயபக்தியுடன் ஆரம்பித்தாலே போதும். ஸ்ரத்தை குறையாமல், நம்பிக்கை மாறாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நாலாவட்டத்தில் சுவாமி எங்கும் இருக்கிறார், எல்லோருமாக இருக்கிறார் என்பது புத்திக்கு புரியும். புத்திக்கு புரிவது அனுபவமாக ஆவதற்கு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானாம்பிகை கிருபை செய்வாள். அடுத்தது தீட்சை. தற்போது ஒருவன் எடுத்திருக்கும் பிறவியில் அவன் அசட்டு அஜ்ஞான நிலையில் இருந்தாலும் இப்பொழுதும் கூட அவன் உள்ளுக்குள்ளே பிரம்மத்தில் இருந்து வேறுபடாத ஆத்மாவத்தான் இருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு தெரியாமல் முட்டைக்குள் இருக்கும் கருவி போல் ஓடு மறைப்பது போல் அஜ்ஞான ஓடு மூடு மறைந்திருக்கிறது. குரு என்பவர் தீட்சை என்பதன் மூலம் தாய் பறவை முட்டையை அடை காத்து குஞ்சு பிடிப்பது போல் ஒருவனுடைய அஜ்ஞான ஓடு பிளந்து இவன் தன் சத்தியின் நிலையை உணர்ந்த பறவையாக பிறக்க செய்திருக்கிறார் என்பார்கள். அதாவது 2 வெவ்வேறு பிறவிகள் இல்லை. தீட்சைக்கு முன்னர் முட்டை கருப்போல் முடங்கி கிடந்த நிலை, அதற்கு பின்னர் அதுவே சுதந்திரமாக பறக்கும் நிலை அப்படின்னு சொல்றார். அடுத்தது உண்மையான பரிகாரம். என்ன சொல்றாருங்க? ஒரே ஈஸ்வரனுடைய ஆணைப்படிதான் உலகம் முழுவதும் இயங்குகிறது. அவன் பல விஷயங்களில் சம்பந்தப்படுத்தி விடுகிறான். இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை. நமக்கு சம்பந்தமில்லாதவையாக தோன்றுவதை எல்லாம் உள்ளூர சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் சர்வேஸ்வரன். ஒருவன் செய்யும் கர்மமும் அதன் பலனும் மனித வாழ்க்கையின் சுகங்களுக்கு முதல் காரணம். இதற்கு துணை காரணமாக, அதாவது அடையாளமாக கிரகச்சாரம், தெய்வ குத்தம், ஆரோக்கிய குறைவு முதலியவை அமைகின்றன. ஜாதக ரீதியில், வைதிக ரீதியில், மாந்திரிக ரீதியில் எப்படி வேண்டுமானாலும் பரிகாரம் செய்து கொள்ளலாம். நம் கர்மா தீரும்போது அவை பலன் தரும். பகவான் விட்ட வழி என்று பக்தியோடு நம்ம வாழ்க்கையை ஈஸ்வரார்ப்பணம் செய்து விட்டு பேசாமல் கிடக்கும் பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது மேலானது. அதுவே பெரிய பரிகாரம், உண்மையான பரிகாரம். அதாவது சரண்டராகி பகவான் சொன்னோம், அப்பா உனக்கு தெரியும் நல்லது கெட்டது எல்லாமே, நீயே எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறது. கடைசியான டாபிக்கு சின்ன சின்ன தர்மங்கள். என்ன சொல்றாருங்க? சித்த சுத்திக்கு பயன்படுத்திய சின்ன சின்ன விஷயங்களே பல உண்டு. இந்த சின்ன சின்ன தர்மங்களை நமது பெரியவர்கள் தலைமுறையாக கடைபிடித்து வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் இருந்தன. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்த்து நாம் பின்பற்றினாலே போதும், நாமும் சந்தோஷமாக இருக்கலாம். உதாரணமாக உறவு, நட்பு முதலிய அந்த நாட்களில் வெகு உயர்ந்த முறையில் காப்பாற்றப்பட்டன. ஒரு கல்யாணம், அது அபரகாரியம், இறுதிச் சடங்கு என்றால்
பலர் ஒன்று சேர்ந்து செலவு செய்து நடத்தி கொடுப்பது என்று வைத்து கொண்டிருந்தாலே தவிர அது எவ்வளவு உயர்ந்த பண்பு. கல்யாணத்துக்கு செல்பவர்கள் தங்களால் முடிந்ததை 5ஓ 10ஓ உதவி செய்து என்பதால் கல்யாணம் செய்பவர்களுக்கு எவ்வளோ பாரம் குறைந்திருக்கிறது. இதெல்லாம் தர்மத்தை சேர்ந்தது. சிரமத்தில் உள்ளவருக்கு உதவி செய்வது உதவி பெறுபவனை உதவி செய்பவனின் சித்த சுத்திக்கே அதிகம் உதவும். இதை சொல்லி இந்த பெரிய தினசரி பெரியவா தியானம் டாப்பிக்கை இந்த நான் நிறைவு செய்கிறேன். தினம் பெரியவர் ஒரு அவர் சொன்ன ஒரு சில வார்த்தை இதெல்லாம் அந்த அருட்குறிப்புகள்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து அசைப்போட்டாலே போதும், நம்ம மனசு வந்து கிளேசங்கள்லாம் போயிடும் நமக்கு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு நான் முடிவு செய்கிறேன். நமஸ்காரம்.